வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாக பார்த்துட்ருக்குறோம். சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளோட இண்டிவிஜுவலோட பிஹேவியர் எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணிக்க முடியும், ஏன் நம்மளுக்கு ஜெலஸ், ஆங்கர் அதெல்லாம் இந்த மிட்ஸ் ஆஃப் அதர்ஸ் நம்ம வெளிக்காட்டிக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ஜெலஸும் என்வியும் ஒரு தவிர்க்க வேண்டிய குணாதிசயங்கள். ஏன்னு கேட்டால், உனக்கு என்ன உண்டோ, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எப்படி இருந்தாலும் கிடைக்கும். நீங்கள் பொறாமப்பட்டாலும் கிடைக்கும், பொறாமப்படாமல் இருந்தாலும் தனக்கு உள்ளதை வச்சு திருப்திப்பட்டுக்கிட்டாலும் கிடைக்கும். இந்த பிஹேவியர் இரண்டுமே, அதாவது என்வியும் ஜெலஸும் ஒரு சைல்ட்ஹுட் லெவலில், அதாவது ஒரு 10 வயசு 11 வயசு வரைக்கும் இருந்ததுன்னா ரொம்ப சரி. ஏன்னா அந்த குழந்தைக்கு தனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, கிடைக்காட்டா என்ன செய்யணும், யாரை போய் கேட்கணும், கிடைக்கும் என்ன சொன்னால் எப்படி அதை வச்சு நம்ம பராமரிக்கணும், இது 3 விஷயங்களும் அந்த லேட் சைல்ட்ஹுட்டில் தெரியாது. கிடைக்கலன்னா அது வேணும்னு கேட்கும். யாரான அதை போல் வச்சுருந்தா அதையே எடுத்துகிட்டு வந்து விளையாடணும்னு தோணும். இல்லாட்டா அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு தோணும். ஏன் அது இப்போ டெஸ்ட்ராய் பண்ணணுமா இருந்தால் தனக்கு இல்லை, ஸோ எதிராளியும் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனால் அது என்ன ஆச்சு, இட் ஷோஸ் தி இம்மெச்சூர் அப்ரோச் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ். அதெல்லாம் தன்னுடைய மன முதிர்ச்சி இல்லை அப்படின்னால அது இப்படி செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவே இந்த 10-12 வயசு தாண்டின பிறகு அடோலசன்ஸில் இருந்ததுன்னா அதுவும் ஏற்புடையதில்லை. ஏன்னு சொன்னால் மெச்சூரிட்டி இன்னும் வளர்த்துக்கலை, மன முதிர்ச்சி அடையலை, தனக்கிட்ட உள்ள ஒரு விளையாட்டு சாமானோ இல்லை வேறு எதான பேகு, இன்னும் ஏதான ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற என்ன செஸ்கொயர்ஸ் பாக்ஸு, கலர் பென்சில் பாக்ஸு, அதுபோல் எதான இருந்தாலும், இன்னும் ஒரு சிறப்பான ஐட்டம் ஏதான வேறு எதான கேட்ஜெட், ஐபேடு அதுபோல் இருக்கிற சாமானாக இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணணும், தனக்கிட்ட இருக்கிறத வச்சு விளையாடிக்க தெரியணும், தனக்கிட்ட இருக்கிற சாமான்களை வச்சு பயன்படுத்திக்க தெரியணும். இல்லைன்னு சொன்னால் கேட்டு பார்க்கணும் அப்பாட்ட. அப்பா வாங்கி தராங்கன்னு சொன்னால் யூ ஷுட் பி ஹாப்பி வித் தட். இல்லை காத்துட்ரு, இந்த ஆஃபல் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கின உடனே நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், வாங்கி தரேன்னு சொன்னால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதாவது டிலே இன் கிராட்டிஃபிகேஷன், ரெசிஸ்டன்ட் டு டெம்டேஷன், ரெடி டு வெயிட் ஃபார் த டேர்ன். அந்த ரெடி டு வெயிட் ஃபார் த டேர்ன் இருக்கே, அந்த பிஹேவியரை நம்ம நல்லபடியாக வளர்த்துக்கிட்டா ஒரு 50லேருந்து 60 பங்கு உள்ள ஜெலஸு, ஆங்கர், என்வியெல்லாம் நம்ம விட்டுட முடியும். ஆனால் அதெல்லாம் எப்படியோ சமாளித்தோம். அப்பா கேட்டாங்க, பிடிவாதம் பிடிச்சி வாங்கிக்கிட்டோம். எல்லாம் இருந்தும் ஒரு 30, 35 வயசு 40 வயசுலலாம் ஒருத்தருக்கு ஜெலஸ் இருக்குது, ஆங்கர் இருக்குது, அடுத்தவங்களை பார்த்து அவங்களோட நடவுட பாவனையில் பொறாமை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹவு டு ஓவர் கம் தட்? It shows they are regressing their behavior. ரெக்ரெஸிங்னா பின்னோக்கி போகிறாங்க. அவங்களோட நடவுட பாவனையில் ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு காட்டாமல் தனக்கு எது இல்லையோ அது இன்னொருத்தருக்கு இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஜெலஸ், என்விலாம் வர வச்சுக்கிறாங்க. அதை காட்டிலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அதுபோல் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத முயற்சி செய்து பார்த்தா தான் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு சிறப்பான குணாதிசயங்களை வளர்த்துக்க முடியும். இன்ஸ்டட் இல்லை ராதர் என்ன பண்ணுறாங்க, தே டெவலப் சம் அதர் ஜெலஸ், என்வி போல் வளர்த்துக்கிட்டு தானுக்கு அந்த பிஹேவியர் இல்லை அப்படின்றதுனால யாருக்கு இந்த பிஹேவியர்லாம் இருக்கோ, இவங்க யார் அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு மேலே சிறப்பான சில செய்திகளை பண்ணுறாங்க, நல்லா எழுதுகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, இல்லை வேறு இன்னும் ஏதான ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் தான் செய்து அதை மேலுக்கு வரணுமே தவிர அவங்க மட்டும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு இம்மெச்சூர் மைண்ட் காட்டுறாங்க. அந்த எக்ஸிபிட்டிங் தி இம்மெச்சூர் மைண்ட் என்ன ஆகும்னா, இதை மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏன் இந்த வயசுக்கு தகுந்த புத்தி இல்லை, வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இல்லை, ஹைலி இம்மெச்சூர் இன் எக்ஸ்பிரஸிங் தி பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை சொல்லிட்டாலும் அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அளவில் மனம் வருத்தப்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒரு பொசசிவ்னஸ்ஸை லேட் சைல்ட்ஹுட்டில் வளர்த்துக்கிட்ட பிறகு அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் எர்லியர் அடோலசன்ஸ், மிடில் அடோலசன்ஸ், லேட் அடோலசன்ஸ்னு அந்த 3 வயது பிரிவிலையும் அதுலேருந்து தன்னை திருத்திக்காமல் அப்படியே அவங்க அடல்ட்ஹுட்டில் வந்ததுனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை இருக்குது. ஹவு டு ஓவர் கம் திஸ் அப்படின்னு சொன்னால், முதல்ல மனம் அமைதி பண்ணணும். ரெண்டாவது,
இந்த அமைதியான மனத்துக்குள்ள சிறப்பான செய்திகள், பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாம் மட்டுமே செய்தாக்க அவங்களால இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஆனால் இது இவங்க மாற்றிக்கலன்னு சொன்னால் மிடில் ஏஜும் தாண்டி ஓல்டேஜ் வரைக்கும் இந்த எண்ணம் போய்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு சில சிறப்பான குணாதிசயங்கள் இருக்குன்னா, வாட் ஆர் ஆல் த ப்ராக்டிஸ் ஹி ஆர் ஷி இஸ் டூயிங், ஹவு ஷி ஹஸ் அக்வயர்டு திஸ், என்ன இந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ் பிஹேவியர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அந்த முயற்சிகளை தானும் அனுசரிக்கிறது தான் சிறப்பான வழிமுறையே தவிர, தனக்கு ஏன் வரலன்னு கேட்டு யார் சிறப்பாக ஒரு ட்ராயிங்கோ ஆர்ட் ஒர்க்கோ ஏதோ பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட பொறாமையும் போட்டியும் வெளிப்படுத்தி காட்டுறது ரொம்ப தூரத்துக்கு சிறப்பான பழக்க வழக்கங்கள் இல்லை. இந்த பழக்க நடத்தையை நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து முதல்ல வெளியில் வரணும். இத்தகைய பழக்க நடத்தைகளை நம்ம வந்துட்டு அது யூ ஷுட் லீவ் இட், யூ ஷுட் எஸ்சூ இட் அப்படின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கணும். இதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.